ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 27வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. தங்லி கையில ஒரு பேப்பர் பேனை எடுத்துட்டு அவங்க சீனியர் பேர் இருக்குல்ல அந்த பேர் எழுதுறான். அந்த பக்கமா லூ என்பாரான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு வேகமா சீனியர் பேரை எதுக்கு நீ எழுதி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சீனியர் தான் பேர் எழுத சொன்னாரு அப்படின்னு தங்லி சொல்றான். டேய், ஓன் பேர் எழுத சொல்லியிருக்காரா, இது உன்னோட நோட்டு. சரி பரவாயில்ல, சீனியர் பேரை எழுதி வச்சுட்டு ஓன் பேர் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தர அப்படின்னு தங்லியோட பேர் எழுதுறதுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கான் லூயன். 2 பேர் பேரையும் எழுதிட்டோம், அப்படியே இன்னும் 2 பேர் தானே எங்க ஆசிரமத்துல இருக்கோம், எங்க பேரையும் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயன் அவனோட பேர் எழுதுறான். அடுத்து ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் இருக்கான்ல அவனையும் கூப்பிட வேகமா தங்லி நோட்டு அவன்கிட்ட சிரிச்சுட்டே கொடுக்குறான். அந்த பையன் நோட்டை வாங்கிட்டு அவனோட பேரையும் எழுதிடுறான். 4 பேரோட பேரும் அதுல இருக்கு. அதை பார்த்து பார்த்து தங்லிக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. இங்க மறுபடியும் அந்த பாதாளத்துல விழுந்து நம்ம தங்லி முழிச்சான்ல, அப்போ அந்த இடத்துல லூயனும் எந்திரிச்சிட்டு எப்படி என்கிட்ட மாட்டிருக்க பாத்தியா, சண்டை ஆரம்பின் கையில பவர் எடுக்க பாக்குறான். கையில பாதி பவர் கூட இல்ல. தங்லி சொல்லிட்டு இருக்கான், 2 பேர்கிட்டயுமே 30% பவர் தான் இருக்கு. அதை வச்சு இங்க இருந்து நம்ம வெளியே போறது ரொம்ப கஷ்டம். சேர்த்தா கூட ஒரு ஆளோட பவர் வராது. சோ அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்ல, நீனு என்ன காப்பாத்த போறியா அப்படின்னு லூயன் கேக்குறான். லூயன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 7 வருஷமா நான் உன் கூட தான் இருந்தேன். அப்ப இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே பொய்யே நினைச்சிட்டு இருக்கியா? யாராலையாவது 7 வருஷம் நடிக்க முடியுமா அப்படின்னு தங்லி கேட்க, மத்தவங்களால நடிக்க முடியாதுடா, ஆனா நீ ரொம்ப மோசமான மான்ஸ்டர், உன்னால நடிக்க முடியும் அப்படின்னு லூயன் சொல்றான். தங்லி, என்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கிறதுலாம் சத்தியமா டைமே கிடையாது. இங்க எவ்வளவு காத்து வருது பாரு, இந்த காத்துல தான் அதிகமான பவர் வந்து நம்மளோட ஃபுல் பவரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ரெட் கலர் துணி இருக்குல்ல அப்படின்னு அத லூயன் கிட்ட போடுறான். நீ இந்த பக்கம் புடிச்சுக்கோ, இது 166 மீட்டர் வரையும் உள்ள போகும். நான் நேரா உள்ள போயிட்டு என்னோட ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி வாசிக்கும் போது என்னோட மியூசிக்ல இருந்து வர வேவ்ஸ் இருக்குல்ல அந்த வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த பவர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணலாம், புரியுதா அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு லூயன் கேக்குறான். நீ இப்படி பேசிக்கிட்டே இரு, எனக்கான டைம் கிடையாது அப்படின்னு லூயனை நம்பி தங்லி டக்குன்னு பண்ணி பள்ளத்தாக்குள்ள குதிச்சிடுறான். லூயன் பயந்து போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு தங்லி அறிவு கட்டவனே அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, தங்லி நேரா உள்ள போறான். ரொம்ப பவர் ஸ்ட்ராங்கா இருக்கு. புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். தங்லி வாசிக்க வாசிக்க அந்த மியூசிக் உள்ள ஃபில் ஆகுதுதான், ஆனா உள்ள இருந்து வர அந்த வேவ்ஸ அட்டாக் பண்ற அளவுக்கு அது ஃபில் ஆகல. தங்லியோட மியூசிக் ரொம்ப வீக்கா இருக்கு. இது மேல இருந்து பாக்க நம்ம லூயனுக்கு நல்லாவே தெரியுது. அவன் மியூசிக் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லூயன் ஒரு மியூசிக்க பத்தி யோசிச்சு பாக்குறான். தங்லி வாசிக்கிறது யூனியன் அப்படிங்கிற ஒரு மியூசிக்க பத்தியா, 2 பேர் சேர்ந்து வாசிக்கிறதா. இதை எத்தனையோ தடவை நம்ம தங்லி, லூயன் அப்புறம் சீனியர் எல்லாருமே சேர்ந்து கூட வாசிச்சிருக்காங்க. இதை கேட்டதுமே லூயன் கண்ணுல அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் அப்படியே தாண்டி வந்துட்டு ஒரு பக்கமா அந்த துணியை ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு இன்னொரு பக்கம் அவனோட வெப்பன் எடுத்துட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு 2 பேருமா ஜோடி போட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்லிக்கு எல்லாம் நல்லா காதுல விழுது. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாசிக்க ஆரம்பிக்க அதுல இருந்து எக்கச்சக்கமான பவர் வருது. சோ அந்த இடமே ஒரு வழியா அதுல இருந்து வர பவர்லாம் அடைஞ்சிட்டு இருக்கு. தங்லி பாத்துட்டு இருக்கான். லூயன் வேகமா அவனை தூக்க ஆரம்பிக்கிறான். இரு உன்னை மேல தூக்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தங்லிய திடீர்னு ஏதோ ஒண்ணு உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு. லூயன் ரொம்ப கஷ்டப்படுறான், தங்லி எப்படியாவது மேல தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இழுத்துட்டு இருக்கும் போதே லூயன் கிட்ட, நான் உன்னை ஒரு 15 நாளுக்கு அப்புறமா நம்மளோட ஆசிரமம் இருக்குல்ல அங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே இந்த கையில இருக்கிற துணியை புடிச்சு இழுத்துட்டு உள்ள போயிடுறான். லூயனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷென் அவனை அட்டாக் பண்றதுக்கு வரான். லூயன் அவனை தடுத்து நிறுத்துறான். அங்க அல்லக்கை பொண்ணு வந்துடுறா. எங்க போனாரு எங்க தங்லி அப்படின்னு ஷென்னு கேட்க, அதுதான் எனக்கும் தெரியல, நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு லூயன் அங்க இருந்து கிளம்புறான். ஷென் அங்க கல்லு பையனை தூக்கிட்டு நேரா அங்க பத்திரமான இடத்துக்கு போயிடுறான். இங்க தங்லி இன்னும் அந்த அதுல பாதாளத்துக்குள்ள போயிட்டே இருந்தான்ல, பார்த்தா அங்க ஏதோ ஒரு மேஜிக்கல் இடம் மாதிரி இருக்கு. தங்லி கண்ணு முழிச்சு பாக்குறான். இது என்ன இடம்னு ஒண்ணும் புரியலையேன்னு. அங்க இருக்கிற கல்லுல எல்லாம் கூட ஏதோ ஒரு மார்க் இருந்துட்டு இருக்கு. இது என்ன, நம்ம கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் கல்லுல எல்லாத்துலயுமே மார்க் இருக்கும், அதே மாதிரி நிறைய மேஜிக்கல் மார்க்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்க்கும்போது இங்க நிறைய ஏதோ மேப் எல்லாம் இருக்கு. கோமோ சிட்டி அப்படின்னு கொஞ்சம் பழைய சிட்டி ஒண்ணு அப்படியே அழிஞ்சு போச்சுல அந்த மாதிரி இருக்கு. இங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மேல லேசா அவன் கை வச்சு பாக்குறான் தங்லி. ஏன்னா நம்ம வந்து டிஎன் ஊர்ல இருந்து வேற யாரோ இங்க வந்திருக்காங்க, அங்க மட்டும் தான் இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இதுல கை வைக்க திடீர்னு அவனுக்கு ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ பிளாஷ்பேக் எல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தங்லியே இந்த பிளாஷ்பேக்குள்ள போயிடுறான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நானும் டிஎன் சிட்டியை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வந்தேன். வரும்போது ஒரு டிராகன் கூட சண்டை போட வேண்டியிருந்ததால என்னோட எனர்ஜி எல்லாம் முழுக்க
ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பூமியில இந்த கூமோ சிட்டில வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த கதைக்கு போயிடுறான் அந்த கதை சொல்ற பையன். அந்த பையன் எந்திரிச்சு பாக்குறான், அங்க இளவரசி வந்துடுறா. யாரு நீனு, இந்த இடத்துல ஏன் வந்து விழுந்துட்டு இருக்க? நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு நீ இந்த சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கியா? உன்னை பார்த்தாலே தேவதை மாதிரி தெரியுதுன்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க இந்த பையன் என்னோட பேர் தான் ஈமோ அப்படின்னு சொல்றான். ஈமோங்கிற பேரை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம். முன்னாடி இருந்த ஒரு ராஜா கிட்ட ஒரு கடவுள் ஒருத்தர் வந்தாரு, அவர் பேரு ஈமோ. எல்லா முக்கியமான விஷயத்தையும் இந்த ஈமோ கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்ல சொன்னாங்கல்ல, அந்த ஈமோ தான் இவன். ஈமோ வந்ததுக்கு அப்புறமா அங்க இந்த ஊர் ராஜா வந்துட்டு எல்லா அட்வைஸையும் வாங்கிக்கிறாரு. ஈமோ என்ன சொல்றானோ அதை கேட்டு நடக்கிறாரு. அதே மாதிரி ஈமோவும் இந்த இளவரசி இருக்கால, அவகிட்ட பயங்கரமா லவ்ல விழுந்துடுறான். ரெண்டு பேரும் மாறி மாறி லவ் பண்ணிட்டு ஜாலியா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஈமோ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கறதையே மறந்துட்டு ஃபுல்லா இளவரசி கூட சுத்திட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கான். நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு இளவரசி சொல்லிட்டு அவனுக்கு டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அவ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஈமோவும் அதை கையில போட்டுக்கிறான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இந்த கதையெல்லாம் தங்லி பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா அந்த இடமே ஒரு பிளேக் மாதிரி ஒரு நோய் வந்துருது. அந்த நோயில இருந்து மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு ராஜா நேரா ஈமோ கிட்ட வந்துட்டு, இந்த இடத்த வந்து நான் இங்க இருக்க நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்டேட் கூடயும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மேஜிக்கலா. நீங்க உங்க பவரை இந்த மேடையில கொடுத்தீங்கன்னா, உங்க பிளட் அதுல வழியா போச்சு அப்படின்னா எல்லா மக்களுக்கும் பிளேக் சரியாயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க கடவுள் தானே, நீங்க அதை பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க ஈமோ பாக்குறான். இது வந்து எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு புது டெக்னிக், புனித டெக்னிக். இதை எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு அந்த மந்திரக்கட்டை ஈமோ போட்டுடுறான். இந்த மந்திரக்கட்டு போடும்போது யார் போட்டாலும் அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்களாம். அவங்களோட மூளையை வந்து நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமா, டாக்கிள் பண்ண முடியுமா. ராஜா இதுதான் சாக்குன்னு ஈமோவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்கு என்னோட மூளைக்குள்ள வரான்னு தெரியலையே அப்படின்னு ஈமோ யோசிக்க இந்த ராஜா பாக்குறான். எனக்கு இருக்கிற இந்த பாடியை வச்சுட்டு நல்ல கடவுள் ஆக முடியாது, ஸ்ட்ராங்கான பாடி வேணும். அதனாலதான் இப்ப இவனோட மூளையை என்னோட உடம்புக்கு மாத்திட்டு ஏன் மூளையை அவன்கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே நான் கடவுளா மாற போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா அப்படி பார்க்கும்போது தான் அந்த பிரேஸ்லெட்ல வந்துட்டு டிஎன் ஊர்ல இருந்து வந்த கல் இருக்கும் போல ஈமோ கையில போட்டிருக்கிறதுல அந்த பிரேஸ்லெட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அங்க அந்த ராஜா போடுற மந்திர கட்டை உடைச்சு விட்டுருது. ஈமோ பாத்துட்டு இருக்கான். எவ்வளவு முட்டாள்தனமா அப்படி வேலை பார்த்திருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும், நான் பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை அட்டாக் பண்றான். அதுல வந்து ராஜா இறந்து போயிடுறான். உடனே ஈமோவை மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பியில கட்டி வச்சிடுறாங்க. அவனை தொடர்ந்து எரிச்சுட்டே இருக்காங்க. ஈமோ எப்படினாலும் நம்ம டங்லி மாதிரி தானே, அவனுக்கு ஏதாவது ஒரு காயம் வந்துச்சுன்னா அது தானாவே சரியாயிடும் என்னதான் வலிச்சாலும். ஆனா ஈமோவை அவங்க கட்டி வச்சு 3 நாளா இருக்கிறாங்க. காயம் வருது, அவன் உடம்பெல்லாம் எரியுது, மறுபடியும் சரியாகுது. சோ 3 நாளா அவன் சாக கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு இளவரசி வந்துடுறா. ஈமோனை அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்க, நீயும் உங்க கூட சேர்ந்து தானே பிளான் போட்ட, எல்லாமே சேர்ந்து தானே ஏமாத்துனீங்க, என்னை எல்லாரும் இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கீங்க, பிளேக் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் ஏமாத்துனீங்க. அப்புறம் உங்க அப்பா கிட்ட கேட்கும் போதுதான் பிளேக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்ல, செத்து போன மாதிரி மத்தவங்க பண்ணதெல்லாம் நடிப்புன்னு சொன்னா. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், என்ன நடிச்சு ஏமாத்துறது மட்டும் இல்லாம கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க அத்தனை பேரை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈமோ டக்குன்னு அப்படியே அவனோட நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே காட்டுறான். இந்த ஈமோ தான் அப்புறம் யாங்கா மாறிடுறான். இன்னில இருந்து என்னோட பேர் யாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு இந்த கூமோ சிட்டி இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமா அழியறதுக்கு இவன் காரணமா இருந்திருக்கான். இது எல்லா கதையுமே தங்லிக்கு தெரியுது. தங்லி கிட்ட அந்த ஈமோ சொல்லிட்டு இருக்கான், இந்த கதையெல்லாம் நான் வேணும்னே தான் உனக்கு காட்டினேன், உனக்கும் இதே மாதிரி சூஸ் பண்ற ஆப்ஷன் கிடைக்கும், அப்போ நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈமோ அங்க இருந்து போயிட, நானும் அவன மாதிரியே புனித மகன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஈமோக்கு தெரிஞ்சது, இத்தனை நாளா இந்த யாங் என்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தானா, என்ன நடக்க போதுன்னு தெரியலையேன்னு தங்லி யோசிக்கிறான். தங்லி மறுபடியும் கிளம்பி அவன் வீட்டுக்கு போக அங்க குட்டி கல்லு பையன் இருக்கான்ல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அத்தனை பேரும் அங்கதான் இருக்காங்க. நம்ம தங்லி போயிட்டு எனக்கு ஒன்னும் ஆகல, யாரும் கவலைப்பட வேண்டாம், டாக்டர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு அவளை தனியா கூட்டு போறான். டாக்டர் பாத்துட்டு இருக்கா. நான் இப்ப தனியா ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல யாங் இருக்கான்ல அவனை பார்த்தேன், அவனோட சின்ன ஞாபகம் இருந்தது, அங்க இளவரசியையும் பார்த்தேன், உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும் போலயே அப்படின்னு கேட்க இவ பாக்குறா. இளவரசி இருந்தாங்கல்ல அவங்களோட அசிஸ்டண்டா தான், ஒரு ஃப்ரெண்டா தான் நான் அவங்க கூட இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, அப்ப என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, மருந்தாவது எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்க அந்த டாக்டர் பாக்குறா. நீயும் யாங்கும் ஒரே பிரிவை சேர்ந்தவங்க, ஒரே ரத்தம் தான் உங்க உடம்புல ஓடுது, அதே மாதிரி ஒரே பர்பஸ்க்காக தான் நீங்க பிறந்திருக்கீங்க, நீயும் யாங்கு மாதிரியா ஆயிட்டா என்ன பண்றது, நான் சத்தியமா உன்னை காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, யாங்குக்கு வந்து இங்க எனக்கு சீனியர் கிடைச்ச மாதிரி வேற யாரும் கிடைக்கல, அதனால அவன் அப்படி ஆயிட்டான், நான் வந்து வேற ஒரு மனுஷன், என்னதான் வந்துட்டு ஒரே வழியில வந்திருந்தாலும் எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்களை கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை நீ என்ன கூட காப்பாத்தாம விடலாம், ஆனா என் உடம்புக்குள்ள பாரு யாரோட இதயம் இருந்துட்டு இருக்கு, என் சீனியரோடது, அவர் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு, அவரை கூட காப்பாத்துறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா, அது எல்லாத்தையும் தாண்டி ஈமோ அப்படி என்ன தப்பு பண்ணா, உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டான், அவனை கொல்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க, ஒரு பையன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது பண்ணா தப்பா என்ன, ஏன் உன் உயிர் வாழணும்னு நீ ஆசைப்பட மாட்ட, எல்லாரும் அப்படித்தானே படுவாங்க அப்படின்னு நம்ம தங்கி கேட்டுட்டு இருக்க. உடனே
உடனே பாத்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஏதோ உன் சீனியருக்காக இன்னும் 3 நாளுக்கு அப்புறமா மருந்தை வாங்கிக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தங்லி நேரா ரூமுக்கு போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சுஞ்சியை கூட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு அங்க அரண்மனையில ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்குலாம் ஆளுங்க வராங்க. நம்ம சுஞ்சியும் அவங்க கூட சேர்ந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ராணி வந்துடுறாங்க. சுஞ்சிய பின்னால இருந்து எட்டி பாக்குறாங்க. அவ முதுகுல அதே பட்டர்ஃப்ளை டாட்டூ இருக்கு. ராணி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுஞ்சி நேரா வெளியே போயிட்டு இருக்க. அவங்க அவளை கட்டி பிடிச்சிட்டு, சாரிடா செல்லம், சின்ன வயசுல போர் நடந்ததால உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. இப்ப நீ என்கிட்ட வந்துட்ட, உன்னை நான் எப்பவுமே பத்திரமா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இல்ல ராணி அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சியை பேச ஆரம்பிக்கிறா. ராணியா அப்படின்னு அவங்க கேட்க, சுஞ்சி ஒரு செகண்ட் யோசிக்கிறா. அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் உன் அம்மா அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. சுஞ்சியும் அம்மா கூட இத்தனை வருஷமா சேர்ந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இங்க அந்த டாக்டர் பொண்ணு மருந்து செஞ்சு வச்சுடுறா. யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. தங்லி எங்க வரான். மருந்து ரெடியா அப்படின்னு கேக்குறான். மருந்தை குடுக்கறதுக்கு முன்னாடி இதுல மொத்தம் 3 மாத்திரை இருக்கு. ஒவ்வொரு தடவை நீ இந்த மாத்திரையை சாப்பிடும் போதும் உன்னோட உடம்பு சாவுல இருந்து கொஞ்சமா தப்பிக்கும். உன் முடி கூட கருப்பாயிடும். உனக்கு சக்தியும் திரும்ப கிடைக்கும். ஆனா அந்த 3 மாத்திரையும் தீந்து போயிடுச்சுன்னா உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு தங்லி எதை மருந்து கேக்குறான். இன்னும் ஒரே ஒன்னு நான் உன்கிட்ட கேட்கணும், என்னையும் உன் கூட போகும்போது நல்லவங்க கூட்டணிக்கு கூட்டு போன்னு சொல்ல எல்லாரும் அங்க சந்தோஷப்படுவாங்க, வா அப்படின்னு தங்லி சொல்லிடுறான். எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. பணிவீரன் வரான். உங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன், எல்லாரும் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஒட்டுமொத்த இடமும் காலியா இருக்கு. அட பாவீங்களா, விட்டே போயிட்டீங்களான்னு தனியா நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம கூ இருக்கான்ல, கிளம்பி வேகமா மாஸ்டரை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கான். டாக்டரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். டாக்டர் நேரா வாங்க சீனியர் அப்படின்னு கூப்பிட, ஆலப்பாரியா நல்லா கிளம்பனாட்டும் வந்துட்டு என்ன போய் சீனியர்னு கூப்பிடுற அப்படின்னு டாக்டர் பொண்ணு சொல்றான். என்னதான் நான் வயசுல பெரியவளா இருந்தாலும் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம பூஷு வந்திருக்கான். பூஷுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு தான் இவன் வந்திருக்கா. நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருங்க, நான் போய் தங்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து மாஸ்டர் கிளம்பி போறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லூயனுக்கு இன்னும் அதிக குழப்பமாகுது. உடம்புல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி அவனை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தங்லி உண்மையாவே என்ன காப்பாத்தினா, தங்லி உண்மையாவே நல்லவன்னா, இத்தனை வருஷமா நான் செஞ்ச வேலைக்கெல்லாம் என்ன அர்த்தம், நான் என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். அல்லக்கை பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. இங்க தங்லி மாஸ்டரை கூப்பிட்டு மத்த எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஒரு பையனை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அந்த பையன் லூயன் இருக்கான்ல, அவனே மாஸ்டர்னு கூப்பிடுறான். அந்த பையன் இருக்கான்ல, ஒரு பப்பெட் மாதிரி இருந்தான். அதே மாதிரி இந்த ஸ்வாட் கிங்கும் பப்பெட் மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்ல, பப்பெட் செய்யற யாரோ ஒருத்தர் கிட்ட கூட நிறைய பேர் மாஸ்டர்னு பேசிட்டு இருந்ததை நானே கேள்விப்பட்டேன் அப்படின்னு அங்க இருந்த ஆளுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தங்லிக்கு இப்ப இந்த கோஸ்ட் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க கோஸ்ட் கிட்ட டாடா என்ன ஆச்சுன்னு தெரியல, லூயன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பிஹேவ் பண்றான்னு சொல்ல, இங்க இருந்து போ அப்படின்னு கோஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த குட்டி பையன் பப்பெட் இருக்கான்ல, அவன் அங்க வந்துடுறான். வந்துட்டு நீ இப்ப என்ன பண்ண போற, வர வர லூயன் டிஃபரெண்டா பிஹேவ் பண்றான், அவன் மனசுக்குள்ள என்ன பிளான் இருக்கும் அப்படின்னு கேட்க, அவன் என்ன பிளான் வேணா வச்சுக்கிட்டோம், நான் ஒரு நல்ல பிளான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இப்ப இந்த இன்ஜினியர் ஓடி சாய் கேட்டுட்டு இருந்தாலும் அந்த பிளாக் மார்க்கெட் ஓனர், அது எனக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு ஜெயிக்க போறோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். சீக்கிரத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுஞ்சி மறுபடியும் ஆசிரமத்துக்கு திரும்ப வரா. இந்த தடவை இளவரசியா பயங்கர கெத்தா அவ திரும்பி உள்ள போக, அங்க உள்ள மாஸ்டர் தங்லி எல்லாரும் அப்படி பயங்கரமா அவளை வணக்கம் சொல்லி வரவேத்துட்டு இருக்காங்க. ராஜ உத்தரவு வந்திருக்கு. சுஞ்சியோட மாஸ்டருக்கு ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம தங்லிக்கும் ஸ்பெஷல் கன்சல்டன்ட் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பதவி கிடைச்சிருக்கு. சுஞ்சி சிரிச்சிட்டு இருக்கா. அவங்களெல்லாம் பார்த்து வேகமா சுஞ்சி மாஸ்டர் கூப்பிட்டு, மாஸ்டர் நான் அப்பாட்ட கேட்டுதான் வந்திருக்கேன், இனிமே நான் மறுபடியும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண போறேன், இங்க ஆளே இல்ல, இப்பன்னு பார்த்து நான் ஓடி ஒளிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் உடனே சந்தோஷப்பட்டு இருக்காரு. தங்கிட்டு போயிட்டு என் அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சுஞ்சி சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல இளவரசி அப்படின்னு அவன் சொல்றான். இளவரசியா என்னை எப்பவும் போல கூப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சி வைக்கப்பட்டு இருக்கா. சுஞ்சி அடுத்து நேரா கிளம்பி ஷீஷியை பார்க்க போறா. அவ வரவேற்று பேசிட்டு இருக்கா. உள்ள ஷென்னும் சீயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல கலக்கலா இருக்க தெரியுமா அப்படின்னு சீயும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஷென்னுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் 7 முத்த தேனால ஒரு பச்சை முத்தம் ஆல்ரெடி இருந்தது, இப்ப இவ வயலட் முத்த கொண்டு வந்து கொடுத்திருக்கா. அரண்மனையில இருந்தது, நான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்ன கிஃப்ட்னு சீயும் கேக்குறான். கல்யாணத்துக்கான ஸ்பெஷல் துணி கொண்டு வந்திருக்கா. இது நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, 2 பேரும் போட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூ மட்டும் தனியா நிக்கிறான். அங்க ப்ளூ வந்துடுறான். என்னடா சோகமா இருக்கியான்னு கேட்க, ஹாப்பியா தான் இருக்கேன், ஆனாலும் சுஞ்சி வேற மாதிரி ஆயிட்டா அப்படின்னு நம்ம தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.